வணக்கம். இன்றைக்கு நான் கீரை வெள்ளைக்கறி வைக்க போகிறேன். அதுக்கு இங்கே உள்ள இந்த ஸ்பினாச் கீரை தான் எடுத்திருக்கிறேன். அது எங்களோட ஊர் முளைக்கீரை மாதிரி நல்ல டேஸ்டாக இருக்கும் வெள்ளைக்கறி வைக்கிறதுக்கு. அதை இப்போ 2 தண்ணியில் கழுவி எடுத்து வடியை விட்டு வச்சிருக்கிறேன். இதை நான் சின்ன கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் கீரையை நல்லா சின்ன வெட்டி எடுத்துட்டேன். அதுக்குள்ள நான் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயையும் வெட்டி எடுத்துருக்கிறேன். சின்ன தான் வெட்டி எடுத்துருக்கிறேன். ஏனெண்டா இந்த கீரை டப்பண்டா அவிஞ்சிடும். அப்போ சின்ன வெட்டி எடுக்கிறது நல்லது. இந்த கீரையை போட்டுட்டு நடுவில் வெங்காயத்தை போடணும். ஏனெண்டா அப்போதான் வெங்காயம் அதுகள் அவியும். போட்டுட்டு மேலுக்கு மிச்ச கீரையை போட்டுட்டு இந்த கீரை கழுவின தண்ணியிலேயே அதை நேற்று அவியும். அப்படியே கீரை தண்ணி விட தேவையில்லை. ஆனால் இந்த வெங்காயம் அவியறதுக்காண்டி நான் ஒரு கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். அவியட்டும் நல்லா. கீரையை மூடி விடக்கூடாது. அப்படியே அவியட்டும். கீரையை மற்ற சைட் ஒருக்கா கலந்து விடுவோம். அப்போ தான் கீரை எல்லாம் சேர்ந்து அவியும். இப்போ பார்த்தாலே தெரியும் கீரையில் உள்ள தண்ணியும் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டேன்னா அதில் தான் இந்த கீரை அவிஞ்சு கொண்டு இருக்குது. கூட தண்ணி விடக்கூடாது. கூட தண்ணி விட்டால் கீரைக்கறி ஒரு தண்ணி கறி மாதிரி வந்துடும். கீரை கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வர நான் கொஞ்சம் மிளகு தூள் சேர்க்கிறேன். அதோட இடித்து வச்ச உள்ளியை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடுவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அவியட்டும் இந்த கீரை. இந்த கீரை நல்லா தண்ணி வற்றி அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. வெங்காயம் எல்லாம் அவிஞ்சிட்டுது. இந்த நேரத்தில் தான் நான் உப்பை சேர்க்க போகிறேன். முதலே உப்பு போடக்கூடாது. நாங்கள் முதலே உப்பை போட்டோம்னா கீரை கருத்துடும். இதுக்களவான உப்பை சேர்ப்போம். கீரை நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. நான் இப்போ அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். நிப்பாட்டி போட்டு தான் தேங்காய் பாலும் தேங்காய் பூவும் சேர்க்க போகிறேன். இந்த கீரை இந்த சூட்டிலேயே அது அவிஞ்சிடும். தேங்காய் பூவும் பாலும் அதோட நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இதோட வெங்காயம் கருவேப்பிலை தாளிச்சு எடுத்திருக்கிறேன். அதையும் சேர்ப்போம். இந்த கீரைக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடுவேன். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகுதான் தேசி புளி சேர்க்கணும். சுட சுட சேர்க்கக்கூடாது. இப்போ நான் இந்த கீரை கறிக்கு அளவான தேசி புளியை சேர்க்க போறேன். கீரையை நல்லா ஆற விட்டுட்டு தான் நான் சேர்க்கிறேன். பாதி தேசி புளி காணும். ஒரு சின்ன இந்த கீரை வெள்ளைக்கறியை நான் இப்ப வச்சு எடுத்துட்டேன். உண்மையிலேயே இந்த தேங்காய் பால் தேங்காய் பூ சேர்த்து இப்படி உள்ளி மிளகு இடிச்சு போட்டு செய்தோம்னா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த கீரை கறி செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவு தாங்கோ.